ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் மட்டன் கோலா உருண்டைங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க போகலாம் வீடியோக்கு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரில் மட்டன், ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இந்த மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நம்ம நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். தண்ணி விடும். அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கறி வேகிற அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக விடுவோம், ஏன்னா இந்த கறியும் உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் இப்போ இதை மூடி போட்டு இதை நம்ம ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். முதல்ல பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கோலா உருண்டைக்கு மசாலா ரெடி பண்ணோம், அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்படி நல்லா குறைக்குறன்னு அரைப்பட்டுருச்சு. ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, ஸோ நைஸாக அரைப்படாது. ஸோ இப்போ இதில் பச்சை மிளகா நான் 2 போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இதை போட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம இப்போ ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இது நைஸாக அரைப்படலை, ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால. இப்போ இதில் நம்ம வெந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த தண்ணி இதுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் எடுத்து சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரீரோ ஆரீரோ ஆனந்த கண்ணனுக்கு ஆழ்வாரும் நானே, ஆனந்த கண்ணனுக்கு. கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா இஞ்சியும் பூண்டு இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்ரீராமன் பாட வந்த கம்பநாடன் நானே. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு உருண்டை பிடிக்க வருதுன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்க லூஸாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்ரீராமன் பாட வந்த கம்பநாடன் நானே, ராமராஜனுக்கு வால்மீகி நானே, ராமராஜனுக்கு வால்மீகி. பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உதிரியாக இருக்குது. உருண்டை பிடிச்சா கிராக்ஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஒட்டிக்கிறேன். சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு நீட்டாக அந்த பால்ஸ் வந்து கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வருது. இப்போ இதை நம்ம வரிசையாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி, வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. ஆரீரீரீரீரோ ஆரீரீரீரீரோ. இது பாருங்கள், மீடியம் சைஸில் நமக்கு 10 உருண்டை வந்திருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டையை 1 by 1 போட்டு பொரிச்சிக்கலாங்க.
பாருங்கள் நல்லா அப்படியே ப்ரௌன் ஆயிடுச்சு நம்மளோட கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கோலா உருண்டையை வந்து குழம்பு வச்சு குழம்புலையும் போடுவாங்கங்க. வெளியே கடைக்கு போனீங்கன்னா அந்த கோலா உருண்டை ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயமா தெரியும். பட் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா 1/4 கிலோ மட்டனுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு 10 பால்ஸ் வரும். ஆனால் கடையில் வாங்கினீங்கன்னா இதே கோலா உருண்டை ஒரு உருண்டையே உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபான்ற மாதிரி காஸ்ட் வரும். ஸோ பாருங்கள், நீங்கள் 1/4 கிலோ மட்டன் என்ன விலையாகுது உங்கள் ஊரில், அதை நீங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சீங்கன்னா எவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க முதல் கொண்டு இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லணும். உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இந்த கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.